ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 631வது நாமாவளியாக ஓம் பூதிகாய நமஹ. முருகப்பெருமான செல்வத்தை கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த இடத்துல பூதிகி அப்படின்னா இருப்பு, இருத்தல், பிறப்பு, உண்டாகுதல், இன்பம், செல்வச் செழிப்பு, நல்ல அதிர்ஷ்டம், மகிமை, கௌரவம், விபூதி, சாம்பல், அலங்காரம், தவ வலிமை, இந்த அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும். இதையெல்லாம் உண்டாக்கக்கூடியவராகவும் கொடுப்பவராகவும் இருக்கக்கூடிய மூர்த்தி யார் அப்படின்னா குமார பரமேஸ்வரன். இந்த உலகத்தில் என்னெல்லாம் செல்வம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுப்பார். நமக்கு என்ன செல்வ செழிப்பு சொல்கிறார் இல்லையா? சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகைமை, சிவஞான முக்தி, பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் அப்படின்னுவார். அப்போ அந்த சக்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் யார் அப்படின்னா குமார பரமேஸ்வரன் தான். அதனால தான் அடியார்கள் எல்லாம் அவரை நோக்கி எல்லா விதமான பாக்கியத்தையும் வேண்டி அருள் பெற்றிருக்கா. என்னெல்லாம் தேவையோ அந்த பூமியில் வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ, அறம், பொருள், இன்பம், முக்கியமான வீடு பெற்றையும் கொடுக்கக்கூடிய வள்ளல் குமார பரமேஸ்வரன். அதை தான் அழகாக திருப்புகழ்னா கேட்பார். உளம் நெகிழ்ந்து அசத்தான உரை மறந்து சத்தான உனை உணர்ந்து கஸ்தூரி மனம் நாரும் உபய பங்கதத்தாலில் அபயம் என்று உனை பாடி உருகி நெஞ்சு சற்று ஓதில் இழிவாரோ. அது மாதிரி இறைவனை நினைத்து பாடி உருகனா அவளுக்கு அந்த துன்பம், இழிவு அப்படின்றது வருமா? அப்பேற்பட்ட அந்த சக்தியான இறைவனை ஓதக்கூடிய அந்த ஓத அருள் தாராயின்வர். அப்போ முருகனுடைய அருள் கிடைத்ததுன்னா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். அதனால தான் விபூதி அப்படின்னாலே ஐஸ்வர்யம். விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம் அப்படின்னே வர்ணிப்பா. அப்படி அந்த ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுப்பவர் யார் அப்படின்னா அவர் தான் குமார பரமேஸ்வரன். அதை தான் இந்த இடத்துல செல்வத்தை கொடுப்பவராக மனித உயிர்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் அதிர்ஷ்டம், மகிமை, கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், தவ வலிமையையும் கொடுக்கக்கூடியவர் யார்னா குமார பரமேஸ்வரன் தான். அதனால்தான் மகாவிஷ்ணுடைய கண்ணிலிருந்து 2 கண் மணிகளாக வந்த சுந்தரவல்லி, குமுதவல்லி, அவ 2 பேரையும் மகாவிஷ்ணு பேரழகு வாய்ந்த குமார பரமேஸ்வரன் கொடுக்கறதுக்கு பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தவம் இருந்து என்னை அடையணும் அப்படின்றார். அதனால்தான் தவம் இருக்க சொல்லி அதுக்கப்புறமா குமார பரமேஸ்வரன் போயிட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்போ தவ வாழ்வு இது எல்லாத்தையும் கொடுப்பவர் யார் அப்படின்னா எல்லாமே அவர் தான், குமார பரமேஸ்வரன். அந்த தத்துவார்த்தமான நாமாவளி தான் செல்வத்தை கொடுப்பவர்க்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் பூதிதாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.